1907 சென்னை வருகை தந்த பிபின் சந்திரபால் சென்னை கடற்கரையில் ஆற்றிய உரைகள் பார்வையாளர்களிடையே உத்வேகத்தை ஏற்படுத்தியதா? அடுத்த பக்கம் பாருங்க. 6 மாத கால சிறை தண்டனைக்கு பின்னர் பிபின் சந்திரபால் 1907 மார்ச் 9 விடுதலை செய்யப்பட்டாரா? 6 மாதம்னா மே மாதத்துக்கு மேலே வரணும். அது எப்படி? அப்போ அவர் 1906லேயே சென்னை வந்துட்டாரா? கொஞ்சம் குழப்புதில்ல. அதுக்கான பதில், அதாவது வந்தே மாதரம் அப்படின்னு ஒரு வழக்கு. அந்த வழக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. வந்தே மாதரம் அப்படின்றது அரவிந்த் கோஷ் எழுதிட்டு புத்தகம். அதில் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக எழுதிட்டாரு அப்படின்றதுக்காக சாட்சி சொல்கிறதுக்கு பிபின் சந்திரபாலை கூப்பிடுவாங்க. ஆனால் இவர் சாட்சி சொல்ல மாட்டார், நீதிமன்றத்தை அவமதிப்பார். அதுக்காக தான் 6 மாத சிறை தண்டனை விதிப்பாங்க. அது முடிஞ்ச ஒரு வெளில வந்ததுக்கு அடுத்து மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மே 10 வரைக்கும் மெரினா கடற்கரையில் கூட்டம் கூட்டுறாங்க. அதில் பேசுகிறார். ஆக்சுவலாக அது எப்படி கொடுத்துருக்கோம்னா, முதல்ல சிறை சென்றார், அதுக்கடுத்து சென்னை வந்தார், அப்படி கொடுத்துருக்கோம். இப்போ புரியுதா?